ஆசியவியல் நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு ஆசியவியல் நிறுவனத்தோடு இணைந்து பல நூல்களை வெளியிட்ட ஏறத்தாழ 20 அறிஞர்களை பற்றிய ஒரு காணொலியினை ஏற்கனவே நாங்கள் வெளியிட்டுள்ளோம். இப்பொழுது ஆசியவியல் நிறுவனத்தோடு இணைந்து தமிழ் பணிகளில் உழைத்து வருகின்ற ஒரு 20 வெளிநாட்டு அறிஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த காணொலியில் சுலபில் அவர்களை பற்றி விளக்கமாகவே குறிப்பிட்டிருந்தேன். கமில் சுலபில் நம்மோடு தொடக்க காலம் முதலே தொடர்பு கொண்டிருந்த ஒரு உலகளாவிய பெரிய அறிஞர். அவரை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்பொழுது நான் அறிமுகப்படுத்த போவது ரஷ்ய நாட்டை சார்ந்த அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி என்ற ஒரு பெரிய தமிழறிஞரை. அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கியை பலரும் அறிந்திருப்பீர்கள். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் அவர் காலமானார். ஆசியவியல் நிறுவனத்தோடு தொடக்கத்திலிருந்து பல நிலைகளிலும் அவர் தொடர்புள்ளவர். அவருடைய உரையினை பல இடங்களிலும் நாங்கள் பதிவு செய்து வெளியிட்டிருந்தோம். ரஷ்யாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பினுடைய உச்சகட்டமாக நான் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கியை குறிப்பிடுவது உண்டு. ரஷ்யா பற்றிய ஆர்வம் தமிழறிஞர்களுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். ரஷ்யாவில் நடந்த அக்டோபர் புரட்சியை அருமையாக காட்சிப்படுத்தி இருந்த ஒரே இந்திய நாட்டு கவிஞர் சுப்பிரமணிய பாரதி. அவர் சொல்லுவார், மாகாளி பராசக்தி ரஷ்ய நாட்டின் மீது கண் வைத்தால் ஆகா என்று எழுந்தது பார் யுகப்புரட்சி என்று பாடி ரஷ்ய நாட்டு அறிஞர்களுக்கும் நமக்கும் இடையே மொழியால் ஒரு பெரிய தொடர்பு ஏற்படுவதற்கு அவர் ஊன்றுகோலாக இருந்தவர். ஏராளமான ரஷ்ய நாட்டு அறிஞர்கள் தமிழை கற்று தமிழ் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு தமிழுக்கு வளம் சேர்த்துள்ளனர். ரூடின் போன்ற பெரிய அறிஞர்கள் எல்லாம் ரஷ்யாவில் தோன்றினார்கள். நாம் இப்பொழுது குறிப்பிடுவது டாக்டர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி என்னும் மிகப்பெரிய அறிஞர். 50 ஆண்டுகளாக ரஷ்யாவில் தமிழ் வளர்ச்சியை மிக பிரமாண்டமான எல்லைக்கு எடுத்துச் சென்றவர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்கள். ஆசியவியல் நிறுவனம் தொடங்கிய போது அதனுடைய திட்டப்பணிகளில் பல கருத்துக்களை எங்களுக்கு எடுத்தளித்தவர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி. இங்கு நடக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் உரையாற்றியது குறிப்பிடத்தகுந்தது. நாங்கள் திருக்குறள் மாநாட்டினை வெளிநாட்டில் இங்கிலாந்து நாட்டில் நடத்திய போது அதற்கு தொடக்க உரை கொடுத்தவர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்கள். இறுதியாக அவர் மறைவதற்கு ஓராண்டிற்கு முன்னர் ஆசியவியல் நிறுவனத்திற்கு வருகை தந்து சில நூல்களை எல்லாம் வெளியிட்டவர் டுபியான்ஸ்கி. எங்கள் இல்லத்திற்கும் அவர் பலமுறை வந்ததுண்டு. எங்களுடைய குடும்ப நண்பராக நாங்கள் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்களை கருதுகின்றோம். முல்லைத்திரை பற்றிய அருமையான அவர் ஆராய்ச்சியிலிருந்து தொடங்கி ஏராளமான ஆய்வுகள். ரஷ்ய மாணவர்கள் எல்லாம் பலமுறை அழைத்து இங்கு வந்தார். அவர் 75 வயதை அடைந்தபோது ரஷ்ய நாட்டில் ஒரு அருமையான நூலை அவருக்கு அஞ்சலி செலுத்துமாறு வெளியிட்டார்கள். அதற்கு பெயர் தமிழ் தந்த பரிசு என்ற பெயரை அதற்கு சூட்டியிருந்தார்கள். இதில் தமிழாராய்ச்சியில் ஈடுபடுகின்ற பல்வேறு நாடுகளைச் சார்ந்த அறிஞர்கள் கட்டுரைகள் பல எழுதியுள்ளார்கள். ரஷ்ய நாட்டு அறிஞர்களிலே அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. ஏனென்றால் சோவியத் ரஷ்யா கூட்டமைப்பு சிதைந்த போது தமிழ் ஆராய்ச்சியெல்லாம் அங்கு தடுமாற ஆரம்பித்தது. நிதி இல்லாமல் பல்வேறு தமிழ் ஆராய்ச்சிகளை அவர்கள் மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்பொழுதெல்லாம் அட்லஸ் என்பவன் உலகத்தை எப்படி தோளின் மீது சுமந்திருப்பானோ அதுபோன்று ரஷ்ய நாட்டின் தமிழ் பணிகளை தன்னுடைய தோளில் சுமந்தவர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி. அவருடைய பிரிவு எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது. அவர் பிரிவதற்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு கூட இங்கு வந்திருந்தார். சில நூல்களை வெளியிட்டார். ரஷ்யாவில் தமிழாராய்ச்சி பற்றி விளக்கமாக எடுத்து பேசியவர். அவருடைய நினைவு எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு மூல ஊற்றாக நின்று எங்களை செயல்படுத்துவதை நாங்கள் இப்பொழுதும் உணர்கின்றோம். ரஷ்ய அன்பர்கள் பலரையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் டுபியான்ஸ்கி அவர்கள். டாக்டர் கிரகோரி ஜேம்ஸ் அவர்கள் அகராதிக்கலையில் மிகுந்த வல்லுனர்.
இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் அகராதி கலையில் அவர்தான் நம்பர் 1 என்று கூற வேண்டும். அவ்வளவு பெரிய அறிஞர். அதற்கு காரணம் ஆக்ஸ்போர்டுடைய டிக்ஷனரி ப்ராஜெக்டில் அவர் பல காலம் பணியாற்றியவர். அதை பணியாற்றி விட்டு தான் எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் பயின்று அதன் பின்னர் லெக்சியோகிராஃபியில் ஏராளமான ஆராய்ச்சிகளை பண்ணினார். அது மட்டுமல்ல, இந்த வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழ் ஓலைச்சுவடிகளை நம்முடைய பார்வைக்கு முதலாக கொண்டு வந்தவர் அவர்தான். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருந்தார். வெளிநாடுகளில் தமிழ் ஓலைச்சுவடிகள் என்று எங்கெல்லாம் என்னென்ன சுவடிகள் இருக்கிறது என்பதை தொகுத்து ஒரு 2500க்கு மேல் சுவடிகளை கொடுத்திருந்தார். அதற்கு பின்பு நாங்களும் சில தொகுக்க முடிந்தது. இப்பொழுது 10,000க்கு மேற்பட்ட தமிழ் ஓலைச்சுவடிகள் பல இடங்களிலும் இருப்பது தெரிய வந்தது. ஆசிவியல் நிறுவனத்தோடு பல ஆண்டுகளாக தொடர்பு வைத்திருப்பவர். இப்பொழுதும் கூட அண்மையில் இங்கு வந்திருந்தார். அவரோடு நீண்ட நேரம் நாங்கள் உரையாடி கொண்டிருந்தோம். திருக்குறள் மாநாடு எல்லாவற்றிலும் அவர் கலந்து கொண்டு பல கட்டுரைகளை அவர் வழங்கினார். அது மட்டுமல்ல, ஆஷருடைய மாணவராக திகழ்ந்தவர். எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பயின்றவர். அதன் பின்பு பல நாடுகளுக்கும் சென்று தமிழ் தொடர்பான சிறப்புரைகளை நிகழ்த்தியவர். இன்றைக்கு வாழுகின்ற அறிஞர்களிலே முதல் நிலையில் இருப்பவர் கிரகோரி ஜேம்ஸும் ஜார்ஜ் லுசரின் ஹார்ட் என்ற 2 அறிஞர்களை குறிப்பிடலாம். கிரகோரி ஜேம்ஸ் அவர்கள் இப்பொழுதும் நம்முடைய நூல்கள் பலவற்றை பதிப்பு செய்வதற்கு நாங்கள் அவரிடம் அனுப்புவோம். அவர் அவற்றை எல்லாம் திருத்தம் செய்து நல்ல வடிவத்திலே எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அவருடைய தொடர்பு ஆசியவியல் நிறுவனத்திற்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுத்தது. அடிக்கடி இங்கு வந்து போய் கொண்டிருப்பார். தொலைபேசியிலும் நாங்கள் பேசுவோம். பல திட்டங்களிலே அவர் முன்னோடியாக இருந்து எங்களோடு உழைத்தவர். இதற்கு அடுத்தபடியாக தான் ஜெர்மானிய அறிஞர்கள் சிலரை குறிப்பிட வேண்டும். ஜெர்மானிய அறிஞர்களிலே மிகவும் முக்கியமானவர் டாக்டர் தாமஸ் மால்டன் என்பவர். டாக்டர் தாமஸ் மால்டன் ஜெர்மன் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி வருபவர். அவர்களோடு இணைந்து நாங்கள் பல திட்டங்களை பண்ணினோம். அதிலே முக்கியமானது பொங்கல் 2000 என்கின்ற திட்டம். பொங்கல் 2000 என்கின்ற திட்டத்தை கலிஃபோர்னியா பெர்க்லி பல்கலைக்கழகமும் ரஷ்ய பல்கலைக்கழகமும் ஆசியவியல் நிறுவனமாக சேர்ந்து தொடங்கி வைத்தோம். அப்பொழுது காப் என்கின்ற ஜெர்மானிய அறிஞர் இந்த திட்டத்திற்கு தலைவராக இருந்தார். அதன் பின்னர் இந்த திட்டத்தை ஆசியவியல் நிறுவனத்தில் வைத்து தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்ற ஒரு முடிவு எட்டியது. அந்த முடிவின்படி அந்த பொங்கல் 2000 என்கின்ற திட்டம் இங்கு கொண்டு வரப்பட்டது. இந்த பொங்கல் 2000 என்ற திட்டத்தின் போது டாக்டர் தாமஸ் மால்டன் அவர்களை இங்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். ஜெர்மன் பல்கலைக்கழகம் அவரை இங்கு அனுப்பி வைத்திருந்தது. இங்கு பலகாலம் தங்கியிருந்து அறிஞர்களுக்கெல்லாம் அவர் வழிகாட்டுதல் நல்கினார். அது மட்டுமல்ல, வேர்ட் இண்டெக்ஸ் ஆஃப் தமிழ் என்கின்ற சங்கம் லிட்ரேச்சருடைய ஒரு அகராதியை நாங்கள் தயாரிக்கும் போது முழுக்க அவர்களை வைத்தே அதை தயாரித்தோம். இன்றைக்கு ஒரு நல்ல அகராதி சங்க இலக்கியத்திற்கு இருக்கிறது என்றால் தாமஸ் மால்டன் அவர்களும் தாமஸ் லேமன் அவர்களும் இணைந்து தயாரித்த அந்த சங்க இலக்கிய இண்டெக்ஸ் தான். அதில் பல காலங்கள் இங்கு வந்து போய்கொண்டிருந்தார். பல திட்டங்களிலும் அவர் எங்களோடு இணைந்து உழைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு அடுத்தபடியாக நான் கூற வேண்டுமென்றால் டாக்டர் டென்னிஸ் அவர்களை குறிப்பிடுவேன். டாக்டர் டென்னிஸ் அவர்கள் கிறிஸ்தவ அறவியல் அறிஞராக திகழ்கின்றவர். கிறிஸ்தவ இறையியல் கோட்பாடுகளில் ஏராளமான ஆராய்ச்சி பண்ணியவர். அவர் பலமுறையும் இங்கு வரும்போதெல்லாம் ஆசியவியல் நிறுவனத்துக்கு வருவார். பல திட்டங்களையும் அவர் எங்களுக்கு முன்மொழிந்து வந்தார். ஹாங்காங் நகரத்திலே ஒரு பெரிய நிறுவனத்தை அவர் நிறுவி வேர்ல்டு பீஸ் என்கின்ற பெயரில் சில பணிகளை ஆற்றி வருபவர். லிவர்பூல் பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சிக்குழுவிலும் இவர் சிறப்பிடத்தை பெறுகின்றார். நாங்கள் டெல்லியிலே மாநாடு நடத்திய போது 6 சீன நாட்டு அறிஞர்களை அழைத்து கொண்டு அந்த திருக்குறள் மாநாட்டில் கலந்து கொண்டார். அதில் அவர் ஆற்றிய உரை மிகவும் வரவேற்க தகுந்த உரையாக இருந்தது. அது மட்டுமல்ல, எங்கள் அனைவரையும் மாநாட்டு பேராளர்கள் அனைவருக்கும் ஒரு நாள் ஒரு பெரிய ஓட்டலில் அவர் விருந்தளித்தார். அந்த விருந்துக்கு அவர் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணது எனக்கு தெரியும்.
7 நட்சத்திர ஹோட்டலிலே எங்களையெல்லாம் ஒரு விருந்துக்கு அழைத்து எங்களையெல்லாம் சிறப்பித்தவர். ஆசியவியல் நிறுவன பணிகளிலே மிகுந்த ஈடுபாடு கொண்ட சீன நாட்டை சார்ந்த அறிஞர்களுள் டாக்டர் டென்னிஸ் சிறப்பிடம் பெறுகின்றார். அடுத்து நான் குறிப்பிட வேண்டுமென்றால் வாச்சக் அவர்களை குறிப்பிட வேண்டும். செக்கோஸ்லோவேக்கியா நாட்டிலே சார்ல்ஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர். அவர் கமில் சுலபில் அவர்களுடைய நண்பராக இணைந்து பலகாலம் பணியாற்றியவர். இந்த வாசக்கினுடைய சிறப்பு என்னவென்றால், ஜெர்சலோ வாசக் என்ற இந்த அறிஞருடைய சிறப்பு என்னவென்றால், இவர் மங்கோலிய மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி ஆராய்ச்சியை மேற்கொள்பவர். இது தொடர்பாக பல ஆய்வுகளை மேற்கொண்டார். இங்கு நாங்கள் ஒரு மாநாடு நடத்தினோம், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ் டு த காம்போசிட் கல்ச்சர் ஆஃப் ஏஷியா என்று. அந்த மாநாட்டின் போது வந்திருந்தார். அங்கு இந்த மங்கோலிய மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள சிறப்பு பற்றி விரிவுரையாற்றினார். அவர் செக்கோஸ்லோவேக்கியாவில் உள்ள தமிழறிஞர்களுள் சுலபிலுக்கு அடுத்த இடத்தை பெறுபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக சவு சிங் என்ற சீன நாட்டு அறிஞரை அறிமுகப்படுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன். சீன நாட்டிலே ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டி என்கின்ற ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்திலே ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் துறையை ஆரம்பித்தார்கள். அந்த தமிழ் துறையினுடைய தலைவராக சவுசின் பணியாற்றுகின்றார். தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் ஈஸ்வரி என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டவர். சீனர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றி ஆசியவியல் நிறுவனத்தில் ஒரு உரையாற்றினார். சீனாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே உறவு பரிமணிப்பதற்கு இவர் பல நிலைகளில் உதவுபவர். நாங்கள் லிவர்பூலிலே திருக்குறள் மாநாடு நடத்திய போது அதில் ஒரு அருமையான கட்டுரையினை அவர் வடித்து கொடுத்தார். கன்ஃபியூசியஸுக்கும் திருவள்ளுவருக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி ஏராளமான ஒப்பியல் நோக்கில் அமைந்த கட்டுரைகளுடைய ஆசிரியர். எங்களுடைய மாநாடுகளிலெல்லாம் அவர் பங்கு கொள்வதில் தவறுவதே கிடையாது. அப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த அறிஞராக டாக்டர் ஈஸ்வரி அவர்கள் திகழ்கின்றார்கள். அடுத்தபடியாக பீட்டர் ஷாக் என்கின்ற அறிஞர் குறிப்பிடத்தகுந்தவர். ரூத் வால்டன் என்கின்ற தமிழ் ஆராய்ச்சியாளர் அந்த பல்கலைக்கழகத்தினுள்ளே பணியாற்றி ஸ்வீடன் பல்கலைக்கழகத்திலே உப்சாலா பல்கலைக்கழகம் என்று கூறுவோம், அங்கு தலைவராக பணியாற்றினார். அவருடைய ஓய்வுக்கு பின்னர் பீட்டர் ஷால்க் அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய தலைவராக இருந்தார். ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டு ரிலீஜன் என்கின்ற அந்த துறை வழியாக பல பணிகளை ஆசியவியல் நிறுவனத்தோடு இணைந்து பண்ண வேண்டும் என்று அவர் ஆர்வம் காட்டினார். அதனுடைய விளைவாகத்தான் பௌத்தம் தொடர்பாக ஒரு பெரிய உலகளாவிய மாநாட்டினை நாங்கள் நடத்த முடிந்தது. தமிழ் பௌத்தம் என்கின்ற ஒரு தலைப்பிலே அந்த மாநாட்டினை நாங்கள் இங்கு நடத்தினோம். பின்னர் ஒரு மாநாடு அங்கு அவருடைய பல்கலைக்கழகத்திலே ஸ்வீடன் பல்கலைக்கழகத்திலும் நடந்தது. இந்த மாநாட்டின் மூலமாக எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். பௌத்தம் தொடர்பான வரலாறை அறிந்து கொள்வதற்கு அவர் மிகவும் துணையாக இருந்தவர். பல ஆராய்ச்சி பணிகளிலும் எங்களோடு இணைந்து பணியாற்றுபவர். இதற்கு அடுத்து நான் குறிப்பிட வேண்டுமென்றால் ஜின்வால் என்கின்ற கொரிய நாட்டு பேராசிரியரை குறிப்பிடுவேன். இவர் போதி தர்மர் ஆராய்ச்சியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். ஆசியவியல் நிறுவனத்திற்கு வந்திருந்தார். இங்குள்ள பணிகளிலே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. கொரியாவுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு, ஜப்பானுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு, இப்படியெல்லாம் சீன நாட்டிற்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு, இவற்றையெல்லாம் நாங்கள் முன்னெடுப்பதை பார்த்து அவர் தன்னுடைய பல்கலைக்கழகத்தை எங்களோடு இணைத்து கொண்டார். ஒரு MOU நாங்கள் போட்டோம். அவருடைய டாங்யூக் பல்கலைக்கழகத்திற்கும் ஆசியவியல் நிறுவனத்திற்கும் என்று. நான் பலமுறை அவருடைய பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருந்தேன். காஞ்சிபுரம் த பெர்த் பிளேஸ் ஆஃப் போதி தர்மா என்ற தலைப்பில் அங்கு ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவினை நான் ஆற்றினேன். அவரும் அதுபோல் நாங்கள் மொரிஷியஸிலே டயஸ்பரா மாநாடு நடத்தும் போது வந்திருந்தார். போதி தர்மர் பற்றிய ஒரு அருமையான கட்டுரையை அங்கு வழங்கினார். அதன் பிறகு போதி தர்மர் மாநாட்டினை இங்கு சென்னையிலே நடத்தினோம்.
அந்த அந்த மாநாட்டு வெற்றிக்கு அரும்பாடுபட்டார். அந்த மாநாட்டிலே அவருடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமாக இருந்தது. 6-7 கொரிய அறிஞர்களை அழைத்து வந்தார். அவர்களுக்கு தமிழ் பற்றி உணர்வை இவர் தந்து தமிழ் ஆராய்ச்சி சிறக்க உதவி புரிந்தார். இன்றும் இவர் எங்களுடைய நண்பராக தொடர்ந்து பணியாற்றுவது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து சீன நாட்டிலிருந்து ஷவோலின் ஆலயம், போதி தர்மர் எங்கு சென்று பணிபுரிந்தாரோ அந்த இடத்தினுடைய அந்த ஷவோலின் டெம்பிளினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இவருடைய பெயர் வெனரபிள் ஷியான் லின் என்பவர். இவருக்கும் ஆசியவியல் நிறுவனத்திற்கும் ஏராளமான தொடர்பு உண்டு. ஷவோலின் கோயில் எங்களோடு இணைந்து பல பணிகளை ஆற்றி வந்தது. இந்த சீனர்கள் அடிக்கடி இங்கு வந்து செல்வார்கள். அந்த போதி தர்மர் மாநாடு நடத்திய போது இவருடைய ஆய்வுரையானது அனைவராலும் விரும்பி பாராட்டப்பட்டது. அடுத்து நான் குறிப்பிடுவது ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஜுனிச்சி ஃபூக்கோ என்கின்ற அறிஞர். இவர் ஆர்கியாலஜி துறையிலே ஒரு முக்கியமான அறிஞராக விளங்குகின்றார். இங்கு PhD பட்டம் படிப்பதற்காக தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து சேர்ந்தார். சரளமாக தமிழ் மொழி பேசுபவர். பல ஆராய்ச்சி பணிகளில் எங்களோடு இணைந்து பணியாற்றியவர். அது மட்டுமில்லாமல் ஜாப்பனீஸ் கன்சுலேட்டுக்கு ஒரு அட்வைசராக கூட இருந்தார். தமிழ் கலைகள், தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு தொடர்பான ஆராய்ச்சியிலே அவர் மிகவும் குறிப்பிடத்தகுந்தவர். இங்கு ஒரு தமிழ் பெண்ணையே அவர் திருமணம் செய்துள்ளார், தஞ்சாவூரிலே இருந்து. ஆக அவருடைய குடும்பமே தமிழ் ஜப்பானிய உறவினுடைய சாராம்சமாக திகழ்கின்றது. அடுத்து முக்கியமான ஒரு அறிஞர் டாக்டர் மசகாசு கோனோ என்கின்ற ஒரு ஜப்பானியர். இவர் எங்கள் நிறுவனத்தில் ஏறத்தாழ 7 ஆண்டுகள் தொடர்ந்து தங்கி படித்து வந்தார். தமிழ் படித்தது மட்டுமல்லாமல் ஆராய்ச்சி மாணவராக என்னிடம் சேர்ந்து அவருடைய PhD பட்ட ஆய்வையும் இங்கு முடித்து இப்பொழுது டோக்கியோவிலே ஒரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த மசகாசு கோனோவினுடைய முக்கிய பங்களிப்பு என்னவென்றால், ஜப்பானிய மொழியை தமிழ் மொழி வாயிலாக கற்றுக் கொடுக்கும் எங்களுடைய திட்டத்திற்கு பல சிந்தனைகளை அவர் கொடுத்தவர். L2 என்கின்ற ஒரு மாதிரியை பின்பற்றி பிற மொழிகளை கற்றுக் கொடுப்பது, அந்த துறையிலே இவர் தகுந்த அறிஞராக திகழ்கின்றார். தமிழ் மொழியை எப்படி L2 மெத்தட் படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை தன்னுடைய ஆய்வுக் கட்டுரையினுடைய தலைப்பாக எடுத்துக்கொண்டார். ஆக தமிழ் ஜப்பானிய மொழிகளை L2 மெத்தட், லேர்னர்ஸ் 2 மெத்தட் என்கிற அடிப்படையிலே பயிற்றுவிப்பதற்கு பல ஆய்வுகளை மேற்கொண்டு வெற்றிகரமாக முடித்தவர் டாக்டர் மசகாசு கோனோ அவர்கள். நல்ல சரளமாக தமிழ் பேசுவார், நன்றாக பாடவும் செய்வார். அது அவருடைய குறிப்பிடத்தகுந்த தனித்தன்மை. இவருக்கு அடுத்தபடியாக நான் அறிமுகப்படுத்துவது நரேஷ் சுராசித் என்கின்ற தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த அறிஞர். இவருடைய ஆராய்ச்சிக்கு இவர் தமிழை எடுக்காமல் இருந்தாலும் மார்க் ட்வின் அண்டு குக்கரோத்தி என்கின்ற தாய்லாந்து கவிஞரையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணினார். மார்க் ட்வினுடைய படைப்புகளிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். ஆங்கில மொழிக்கு பல இலக்கண நூல்களை எழுதியவர். ஆங்கிலத்தை தாய்லாந்து மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதை தன்னுடைய முக்கியமான குறிக்கோளாக கொண்டிருந்தவர். ஆங்கிலத்துறையினுடைய பேராசிரியர். இவர் இருமுறை என்னை அழைத்து பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாற்ற சொல்லியிருந்தார். ஒரு தடவை தமிழுக்கும் தாய்லாந்து நாட்டிற்கும் உள்ள உறவு பற்றி, தாய் தமிழக உறவு பற்றி ஒரு ஆராய்ச்சி அறக்கட்டளையில் என்னை பேச வைத்தார் தாய்லாந்து நாட்டிலே. அப்புறமா மகாச்சூலா பல்கலைக்கழகம் என்கின்ற ஒரு புத்திஸ்ட் பல்கலைக்கழகத்திலே சென்று புத்திசமின் தமிழ்நாடு என்கின்ற தலைப்பிலே நான் விரிவுரையாற்றுவதற்கும் இவர் துணையாக இருந்தார். இப்படியாக தமிழுக்கும் தாய் நாட்டிற்கும் இடையே உள்ள தொடர்புகளை விளக்கி உரைப்பதிலும் ஆய்வு செய்வதிலும் நரேஷ் சுராசித் அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. அடுத்து நான் சுட்ட இருப்பது இன்னொரு ரஷ்ய நாட்டு அறிஞரை, கென்னடி என்பவர். அவர் ரஷ்ய கலாச்சார மையத்தினுடைய இயக்குநராக பணிபுரிந்தவர். அவர் அந்த கலாச்சாரத்தினுடைய மையத்தினுடைய இயக்குநராக பணிபுரிந்த அந்த காலகட்டங்களில் ஏறத்தாழ 5 ஆண்டுகள்
எல்லா நிகழ்ச்சிக்கும் இந்த ஆசியவியல் நிறுவனத்திற்கு வருவார். பல ரஷ்ய அறிஞர்களை அறிமுகப்படுத்தியதில் அவர் குறிப்பிடத்தகுந்தவர். எங்களுக்கு ஒரு உற்ற நண்பனாக இருந்த கென்னடி அவர்கள் நாம் உலகத்தமிழ் மாநாடு நடத்தும் போது கூட இங்கு ஒரு விரிவுரை ஆற்றினார் தமிழ் ரஷ்ய உறவு பற்றி. அடுத்து நான் கூறுவது ஒரு அமெரிக்க அறிஞர் ஷானன் கிஃபோர்ட் என்பவர். இவர் இங்கு 2-3 ஆண்டுகள் தங்கியிருந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். இவர் அமெரிக்க நாட்டில் ஒரு இசை மேதையாக திகழ்பவர். மேல்நாட்டு இசையை கற்று உணர்ந்தவர். மேல்நாட்டு இசையை அமெரிக்க நாட்டில் கற்றுக் கொடுப்பவர். முதலாக இங்கு வந்து கர்நாடக இசையையும் அவர் நல்ல பழகி கொண்டார். இந்த சில கீர்த்தனைகளை வேதராயக சாஸ்திரியார், ஆபிரகாம் பண்டிதர் ஆகியோருடைய கீர்த்தனையை அழகாக பாடுவார். கண்டேன் என் கண்குளிர என்கின்ற அந்த அருமையான பாடலை ஜார்ஜஸ் கதீட்ரலில் பாடி அனைவருடைய வாழ்த்தையும் பாராட்டையும் இவர் பெற்றவர். ஷானோன் கிஃபோர்டுக்கு இரட்சணிய யாத்திரிகத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. இரட்சணிய யாத்திரிகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கு அவரிடம் நான் வேண்டிக் கொண்ட போது அந்த பணியை விரைவாக எடுத்து செய்தார். ஏனென்றால் பனியனுடைய பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸனுடைய தமிழாக்கம்தான் இரட்சணிய யாத்திரிகம் என்று சொல்லி வந்தார்கள். இந்த கூற்றை மறுப்பதற்காகவே இந்த திட்டத்தை எடுத்து இப்பொழுதும் அதை செய்து கொண்டிருக்கின்றார். அடுத்து தாய்லாந்து நாட்டை சார்ந்த டாக்டர் சராவுத் என்பவர் குறிப்பிடத்தக்கவர். டாக்டர் சராவுத்தினுடைய ஆராய்ச்சி தலைப்பு மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட் என்கின்ற காவியமும் தாய்லாந்தில் உள்ள ராமகீன் என்கின்ற காவியமும். இந்த 2 காப்பியங்களையும் ஒப்பீடு செய்தார். இதில் தமிழர்களுக்கு கிடைத்த நன்மை என்னவென்றால், பௌத்தம் அரசு சமயமாக இருக்கின்ற தாய்லாந்து நாட்டில் இராமாயணம் மிகுந்த இடத்தை பெறுகின்றது. தாய்நாட்டு மக்கள் தொடர்பான பெயர்களை அதிகமாக பயன்படுத்திய போதிலும் இராமாயணத்தின்பால் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். தாய் ராமாயணா, அயோத்தியா என்பதை தங்களுடைய தலைநகராக கொண்டவர்கள். தாய்நாட்டிலே இழந்த இராமாயணமாக ராமகீன் என்பதை குறிப்பிடுவோம். அதற்கும் பாரடைஸ் லாஸ்ட்டுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை இவர் ஆராய்ச்சி செய்து கொண்டு வந்த சமயத்திலே அங்கு மக்களால் பெரிதும் மதிக்கப்படுகின்ற இராமாயணம் எது என்பதை நாங்கள் அறிய விரும்பினோம். வான்மீகி இராமாயணமா கம்பராமாயணமா என்கின்ற ஒரு குழப்பம் இங்கு இருந்தது. அதை அவர்தான் தெளிவுபடுத்தினார். தாய்லாந்து மக்கள் வரவேற்ற இராமாயணம் வான்மீகியினுடைய சமஸ்கிருத இராமாயணம் அல்ல, கம்பனுடைய இராமாயணம், தமிழ் இராமாயணம் என்பதை நாம் தெளிவுபடுத்த முடிந்தது. ஆக இராமாயண காப்பியம் மூலமாக தமிழ் பண்பாடு தாய்லாந்தில் வளர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, திருப்பாவை, திருவம்பாவை போன்ற பாடல்கள் இன்னும் தாய் மக்களுடைய பழக்கத்தில் இருப்பதை இவர் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அடுத்து நான் குறிப்பிடத்தகுந்தது பேராசிரியர் கிம் டோ யங் என்கின்ற கொரிய நாட்டு பேராசிரியர். இவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக திகழ்ந்தவர். நம்முடைய நிறுவனத்திலே சில பயிலரங்குகளை கொரியாவினுடைய உறவோடு நாங்கள் நடத்த ஆரம்பித்தோம். அதற்கு கொரிய அரசும் எங்களுக்கு இசைவு தந்து நிதி உதவி தந்து எங்களை சிறப்பித்தது. அந்த பயிலரங்குகள், ஒரு பயிலரங்கு மொழி பற்றியது, இன்னொரு பயிலரங்கு கொரிய கலாச்சாரத்திற்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றியது. இந்த பயிலரங்கின் போதெல்லாம் இங்கு வந்திருந்து பயிற்சி பெற்றவர்களுக்கு அருமையான விரிவுரை வழங்கி கொரிய மொழி இலக்கியங்களையும் கொரிய மொழியினுடைய பண்பாட்டு பெருமைகளையும் இங்கு அறிமுகப்படுத்தி வைத்ததில் கிம் டோ யங் அவர்களுடைய பங்கேற்பு மிகவும் குறிப்பிடத்தகுந்தது. அடுத்து யாங் கி மூன் என்பவர். இவர் தமிழை கற்றுக் கொடுப்பதற்கு, கொரிய நாட்டில் தமிழை கற்றுக் கொடுப்பதற்காக பல புத்தகங்களையும் தயாரித்தவர். அங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல அறிஞர். இங்கு பலகாலம் வந்திருந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார். தமிழக அரசு கூட இவருடைய வாயிலாக திருக்குறளை கொரிய மொழியில் மொழிபெயர்க்கலாமா என்று கூட எண்ணியதுண்டு. இதற்கான சில முயற்சிகள் தொடக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டன. அப்புறமா அந்த முயற்சிகள் எல்லாம் தொடரவில்லை. இப்பொழுதும் எங்களோடு நெருக்கமான தொடர்பில் இருப்பவர் கி மூன் என்கின்ற கொரிய நாட்டு அறிஞர். அடுத்து சுசன்னா என்கின்ற ஒரு அறிஞர்.
இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இங்கு தமிழ் கற்றவர், தமிழ் தொடர்பான ஆய்வுகளில் மிக்க ஈடுபாடு காட்டுபவர். பல ஆய்வுகளை இவர் மேற்கொண்டு வருகின்றார். ஆசியவியல் நிறுவனத்தோடு இணைந்து ஜெர்மனியையும் ஆசியவியல் நிறுவனத்தையும் இணைக்கின்ற இணைப்பு தூதராக இந்த சவுசன்னா திகழ்கின்றார். அடுத்து நான் குறிப்பிடப் போகும் அறிஞர் ஃபெரன் குயில் என்பவர். இவர் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அறிஞர்களுக்கு தமிழில் மிகுந்த ஈடுபாடு உள்ளது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஃபாதர் ஹீராஸ் ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்தவர். ஸ்பெயின் மக்களுக்கு திராவிட மொழிகளின் மீது மிகுந்த ஆர்வம் உண்டு. இப்பொழுது கூட ஸ்பெயின் நாட்டிலே பேசப்படுகின்ற பாஸ்க் என்ற மொழிக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி நாங்கள் ஒரு நூலை வெளியிட்டோம். இந்த எல்லா பணிகளிலும் இவர் மிகுந்த ஆர்வம் காட்டுபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நான் சொல்வது ஜில் ரீஸ் என்கின்ற அமெரிக்க மாணவி. இவர் இங்கு வந்து தமிழ் படித்தார். தமிழ் கலைகள், கலாச்சார பெருமைகள் இவற்றை பற்றி எல்லாம் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இந்த துறையிலே பல ஆராய்ச்சிகளை இவர் அமெரிக்காவிலிருந்து மேற்கொண்டு வருகின்றார். ஆசியவியல் நிறுவனத்தோடு இணைந்து பல பணிகளை மேற்கொண்ட பெருமை இவருக்குரியது. அடுத்து நான் கூறுவது கிம் ஜாங் என் என்பவர். இவர் ஆர்க்கியாலஜி என்கின்ற துறையிலே ஆழ்ந்த பயிற்சி பெற்றவர். தமிழனுக்கும் கொரியனுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி பல ஆய்வுக் கட்டுரைகளை எழுதினார். டெக்கான் பல்கலைக்கழகத்தோடு தன்னை இணைத்து கொண்டு பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தார். இங்கு நாங்கள் அவரை பலமுறை அழைத்திருக்கின்றோம். நல்ல சொற்பொழிவுகளை எல்லாம் வழங்கியிருக்கின்றார் இந்த துறையிலே. அவருடைய சொற்பொழிவு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்ஸ் டு த காம்போசிட் கல்ச்சர் என்ற நூலிலே இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதை தவிர ஆஸ்திரிய நாட்டு அறிஞர்கள் சிலரும் இங்கு பயில வந்ததுண்டு, ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள வந்ததுண்டு. அதிலே டயனா என்பவர் மிகவும் குறிப்பிடத்தகுந்தவர். ஏனென்றால் ஆஸ்திரியா பகுதிகளிலே பேசப்படுகின்ற மொழிக்கும் திராவிட மொழிக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி ஏற்கனவே கால்வெல் சுட்டிக்காட்டியுள்ளார். பேலின் என்பவர் ஹங்கேரிய மொழிக்கும் தமிழுக்கு உள்ள தொடர்பு பற்றி பேசியிருக்கின்றார். அந்த தொடர்பிலே பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதில் ஆர்வம் காட்டுபவர் டயனா அவர்கள். அடுத்து ஜப்பானிய நாட்டை சார்ந்த அசாமி இசாமு என்கின்ற இன்னொரு அறிஞர். இவரை நாங்கள் ஜப்பானிய அரசுக்கு எழுதி இவருடைய பணியை நாங்கள் தேடி கேட்டுக்கொண்டோம். எங்களுடைய விருப்பத்திற்கிணங்க அவர்களும் அனுப்பி வைத்தார்கள். எந்த பணி என்றால், போதி தர்மர் மாநாடு நடத்தும் போது நிர்வாக பணிகளை கவனிப்பதற்காக. ஏனென்றால் இவருக்கு தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் உண்டு. போதி தர்மர் மாநாடு நடத்தும் போது முக்கியமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குகளை பூரா எடுத்துக்கொண்டவர் இவர்தான். எந்தெந்த அறிஞர்களை தொடர்பு கொள்ள வேண்டும், அந்த அறிஞர்களை எப்படி அழைப்பது, என்ன தலைப்புகள் கொடுப்பது, இவற்றையெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக டாக்குமெண்ட் பண்ணி வைத்திருந்தார் அசாமி இசாமு என்பவர். இவருடைய பணி மிகவும் குறிப்பிடத்தகுந்தது. அடுத்து ஒரு அமெரிக்க பேராசிரியர் லியா கோமியோ என்பவர். இவர் குறவஞ்சியிலே பல ஆய்வுகளை பண்ணியவர். நம்முடைய குற்றால குறவஞ்சி என்கின்ற நூலை இவர் விமர்சனம் செய்து நல்ல கட்டுரைகளையும் எழுதியிருந்தார். இவர் இப்பொழுது நடத்துகின்ற திட்டம் தமிழர்களுக்கும் மலர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு, தமிழர் பண்பாட்டில் மலர்கள் எப்படிப்பட்ட இடத்தை பெறுகின்றது என்பது பற்றி ஆராய்ந்து வருபவர். அடுத்து நான் குறிப்பிட வேண்டுமென்றால் டேவிட் ஆல்பர்ட் என்கின்ற ஒரு அமெரிக்கர். இவரும் இங்கு வந்திருந்தார். பல ஆய்வுகளிலே பங்கேற்றார். தமிழை கற்பதிலே அதிக ஆர்வம் காட்டுபவர். இவருக்கு சமுதாய பணிகளிலே மிகுந்த ஈடுபாடு. இலக்கிய பணி, மொழிப்பணி, இதை விடவும் தமிழ் சமுதாயத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புபவர். பலருக்கும் பல உதவிகளை செய்து வருபவர். ஆசியவியல் நிறுவனத்தினுடைய வெளிநாட்டு அறிஞர்களுடைய தொடர்பு பற்றி பேச வேண்டுமென்றால் நாங்கள் டேவிட் ஆல்பர்ட் அவர்களை மறக்க முடியாது. இன்னும் நம்மோடு தொடர்பில் வைத்திருப்பவர். இப்படி பல்வேறு நாட்டு அறிஞர்கள் தொடர்ந்து எங்களுடைய பயணத்தில் இணைந்து நடக்கின்றார்கள். அதனால்தான் உலக அளவில் தமிழ் ஆராய்ச்சியை எங்களால் எடுத்து செல்ல முடிந்தது.
நாங்கள் இவற்றை வெற்றியோடு செய்வதற்கும் இவர்களுடைய பங்களிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கது என்பதை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.